சிறப்பு அமர்விற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்மோடு உரையாடுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முதல்ல அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரஸிலிருந்து திரு கோபண்ணா அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் நவநீதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நவநீத். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்றே நம்ம பேசலாம். கோபண்ணா, தேர்தல் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தில் நாங்கள் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம், பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி அதிக வெற்றியை பெற்று இந்தியாவில் 50-55 ஆண்டுகள் நாம் ஆட்சி செய்திருக்கிறோம். ஜனநாயகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதான் இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் என்று சொல்லப்படுகிற மகாராஷ்டிரா, மும்பையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலையே எல்லாம் தனித்தனியாக நின்ன பிறகு அங்கே என்ன நடந்தது? அந்த சிவசேனா கட்சி பிளவுபட்டது, தேசியவாத காங்கிரஸ் பிளவு எல்லாம் சேர்த்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அமைந்து அந்த ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டு, ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள்லாம் அந்த சலவை எந்திரத்தின் மூலமாக பாஜக அவர்களை செலவு செய்து அவர்கள் மீது விசாரணையை கைவிட்டு ஒரு ஆட்சியை நடத்தி அந்த ஆட்சி மறுபடியும் மீண்டும் வெற்றி பெறுகிற சூழ்நிலை வந்திருப்பது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் தீர்ப்பாக நாம் ஏற்றுக்கொண்டாலும் அது அந்த மாநிலத்திற்கு நல்லதா? அத்தகைய ஒரு ஆட்சி மீண்டும் தொடரலாமா என்பது ஒரு கேள்வி. ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறீங்க. முதல்ல மகாராஷ்டிரா தன்மையில் பார்க்கிறப்ப முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, பாஜகவுக்கு பெரிய நெருக்கடி இருக்கும் முதல்ல சொல்லப்பட்டது. அப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ கடும் போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் முடிவுகளை பார்க்குறப்ப ஒரு கிளீன் ஸ்வீப் தானே கிடையாது. இல்லை, அதாவது மகாராஷ்டிரா மக்களின் என்ன ஓட்டம் என்ன, இந்தியா கூட்டணி எங்கே தவறு செஞ்சுது, அதெல்லாம் நம்ம பேசலாமே. இல்லை, பொதுவாக ஒரு ஜனநாயகத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த மதத்தின் மீதும் எந்த இனத்தின் மீதும் எத்தகைய வெறுப்பையும் எப்போதும் நாங்கள் பயன்படுத்தியதில்லை. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை ஒரு வெறுப்பு அரசியல். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு முன்னால் பேசிய நாராயணன், நாங்கள் வெறுப்பு அரசியல் நடத்துவதாக. யாரை எதிர்த்து வெறுப்பு அரசியல் நாங்கள் நடத்துகிறோம்? நாங்கள் அப்பீஸ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டின்றது மிக மிக தவறானது. அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி தான் செய்யணும். வாக்கு வங்கி எனக்கு அதிகமாக வேண்டும் என்றால் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டி பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி பண்ணால் வாக்கு வங்கி எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அது வாதமே தவறு. டோட்டலி இல்லாஜிக்கல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ உங்கள் பார்வையில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அரசியல் கை கொடுத்திருக்கின்றீங்களா? மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் எதற்காக? அதுக்கு எதிராக ராகுல் காந்தி நடைப்பயணம் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பின்னடைவு மகாராஷ்டிராவில் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் பயணம் எங்களை பொறுத்தவரை இந்தியாவுக்கு ஏற்ற கொள்கை, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிற, அதன் மூலம் வளர்ச்சியை ஏற்படுத்தி சாதனை படைத்த காங்கிரஸ் கட்சி. எங்கள் பயணம் தொடரும். எத்தகைய பின்னடைவுகளையும் நாங்கள் எதிர்கொள்வோம். ஏன்னா எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை.